வைட்டமின் டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் எடுங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல குட் ஃபேட் சோர்ஸ் இருக்காங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது ஃபேட் சால்யுபிள் வைட்டமின், ஸோ பெட்டரா அப்சார்ப் ஆகும். மெக்னீசியம் சப்ளிமெண்ட் உங்களுக்கு குட் ஸ்லீப்பும் மசில் ரிலாக்ஸேஷனும் கொடுக்கும். ஸோ அதை நைட் டைம்ல எடுங்க. டின்னருக்கு 1 hour கழிச்சு மெக்னீசியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஏர்லி டின்னர் 1 hour ஆஃப்டர் மெக்னீசியம் சப்ளிமெண்ட் gives a good sleep. ஒமேகா 3 எடுக்கிறீங்கன்னா உங்க டேல எது லார்ஜர் மீலோ அது கூட சேர்த்து எடுங்க. ப்ராபப்ளி எல்லாருக்கும் லஞ்ச் தான் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். உங்க லஞ்ச் கூட சேர்த்து ஒமேகா 3 எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல இருக்க பாதி பிரச்சனைக்கு ரீசன் அயன் டெஃபிஷியன்சியா தான் இருக்கும். ஸோ அயன் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூ எதுவும் இல்லைங்கிறப்போ எம்டி ஸ்டொமக்ல எடுங்க. அலாங் வித் தட் எய்தர் வைட்டமின் சி சப்ளிமெண்ட் சேர்த்துக்கோங்க, இல்ல நேச்சுரல் வைட்டமின் சி ஜூசஸ் குடிச்சாலும் பெட்டரா அப்சார்ப் ஆகும். அயன் சப்ளிமெண்ட் எடுத்து 1 hourக்கு டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அயன் அப்சார்ப்ஷனை அது டிஸ்டர்ப் பண்ணும். ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கிறீங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல எடுங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்து 15 minutes கழிச்சு உங்க ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்க சாப்பிடலாம். மற்ற சப்ளிமெண்ட்ஸ் பத்தி இருக்க டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வெல்னஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க. டேக் கேர், பாய்.